காட்டுப்பகுதியில ஒரு சிங்கம் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த சிங்கம் இந்த காட்டோட ராஜா. எல்லா மிருகங்களும் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப தாகமா இருந்ததால பக்கத்துல இருந்த குளத்துக்கு போச்சு. தண்ணி கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஐயோ, அந்த குளத்துல தண்ணீர் கொஞ்சமா இருந்தது. கரையோரத்துல நிறைய செகதி இருந்துச்சு. ஒரு ராஜா இங்கயா தண்ணி குடிக்கிறது, ஆனா தாகம் அதிகமா இருக்கு. மெதுவா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட காலு செகதியில மாட்டிக்கிச்சு. அடடா, அவசரப்பட்டு ஆபத்துல சிக்கிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது? தன்னோட பலம் எல்லாத்தையும் உபயோகிச்சு வெளியே வர முயற்சி பண்ணுச்சு. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் வெளியே வர முடியல. வேற வழி இல்ல, நம்ம திறமைய காமிக்க வேண்டியதுதான். யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! அக்கம் பக்கத்துல யாருமே இல்லாததால அந்த சத்தம் யாருக்குமே கேட்கலாம். சில தினங்கள் இப்படியே இருந்துச்சு. உணவு இல்லாம ரொம்ப சோர்ந்து போச்சு. கத்தணும், ஆனா சக்தியே இல்ல. இன்னும் என்ன சாப்பாடு கிடைக்கும்னு பாக்கலான்னு வந்தேன். அடடா, குளத்தங்கரையில யாரு மாட்டிட்டு கிடக்க? உள்ள நரி வேகமா ஓடி வந்து காப்பாத்த முயற்சி பண்ணுச்சு. ஆஹா, சிங்கராஜா டென்ஷன் வேண்டாம், நான் இருக்கேன். இந்த செகதி ரொம்ப டைட்டா இருக்கு. நான் பின்னாடி இருந்து இழுக்கிறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. சரி, இது லாஸ்ட் ட்ரை. இருவரோட பலம் சேர்ந்து ஒரு வழியா சிங்கம் வெளியே வந்துருச்சு. நன்றி நண்பா, இனிமே நாம நல்ல நண்பர்கள். சிங்கராஜா எனக்கு ஃப்ரெண்டுனா லெவல் வேறதான். டேய், தெரியுமா, உன் நண்பரான சிங்கத்துக்கு உன்னை பிடிக்கலாவா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தான். அவங்க கூட சேர்ந்து உன்னை கொல்ல போறான். யாரு எது சொன்னாலும் விசாரிக்கிற குணம் இருந்த குள்ளநரி. அப்படியா, உன் எச்சரிக்கைக்கு ரொம்ப நன்றி, இருந்தாலும் நான் செக் பண்ணணும். சிங்கராஜா, நீங்க என்ன கொல்ல போறீங்களா? அப்படி உங்க நண்பர்கள் கிட்ட பேசுனீங்களா? ஐயோ நண்பா, நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே செய்திருப்பேன். நான் அப்படி சொல்லவே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா, ஒரு தப்பான நண்பன் பேச்சை கேட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அட நண்பா, யாரோ சொன்னதை நம்பாம என்கிட்ட கேட்டல, சந்தோஷம். நான் உதவி பண்ணவங்களுக்கு துரோகம் பண்ற அளவுக்கு பெரிய துரோகி இல்ல. அதனாலதான் நீங்க ராஜாவா இருக்கீங்க. ஏண்டா இப்படி பொய் சொன்ன? ஒரு நரி சிங்கம் கூட ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதான் அப்படி சொன்னேன். மன்னிச்சிடுங்க. இததான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பத்தறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார்.